இன்றைக்கி நாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கடவுள் வந்துட்டு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. இருக்கிறதுலையே ஒரு மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டம சனி. ஆனால் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி வந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு இருந்துட்டார். 10ல் குரு அப்படின்னா பதவியில் மாற்றம். அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 10ல் குரு இருந்த காலகட்டம் முழுக்க பெரும்பகுதி கண்ட சனி இருந்தது. அப்படிங்கிறதுனால அது கெட்ட மாற்றமாக தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிலில் பின்னடைவு, ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்கலை, பேசாமல் இருக்கிற கடையை மூடி வச்சுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம், எதுக்கு நம்மளும் நம்ம புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு கதையாக ஒரு தொழில் பண்ணிட்டு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். வேலைக்கு போனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல திருப்தி இல்லை. ஏன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் வந்துட்டு மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காத ஆளுங்க. கொஞ்சம் அப்படியே சத்தம் போட்டு யாராவது மேலதிகாரி பேசிட்டாங்கன்னா, போங்கடா நீங்களும் வேணாம் உங்கள் வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வரக்கூடிய ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. அப்போ வேலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநிறைவு இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, நமக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம பிச்சை எடுத்தாலும் வேலை செய்ய மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இப்போது அஷ்டம சனி அப்படிங்கிறதோட உங்களை சேர்த்து வாட்டுது. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்கீங்க. மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு சித்திரைக்கு 31, மேவுக்கு 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு வராரு, மிதுனம் ராசிக்கு வராரு. அப்பாடா அப்படிங்கிறது இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு. லாபகுரு அப்படிங்கிறவர் ஒரு அற்புதமான குரு. அவர் வந்து அமர்ந்திருக்க ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய காசு பணம் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய வறுமையை கொடுக்கும், கடனை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும். இதெல்லாம் நிறைய நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எது வந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட 10 ரூபா காசு இருந்ததுன்னா நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையே யாராலையும் கொடுக்க முடியாது. 4 பேர் நம்ம கூடவே இருந்தாலும் நம்மக்கிட்ட 10 ரூபா காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவனா கலந்துட்டு போயிடுவாங்க. என்னத்தை பற்றி போ, அவனுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை, அப்புறம் எப்படி நம்ம கூட அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது காசு பணம் கொடுக்கக்கூடிய தைரியத்தை எதுவுமே கொடுக்காது. அப்படிப்பட்ட காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த தைரியத்தையே இழக்கச் செய்யும். சிம்மம் ராசிக்காரர்கள் தைரியத்துக்குன்னே பிறந்தவர்கள். ஆனால் பயமும் நிறைய இருக்கும். பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க, வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. டூயின்னு கத்துவாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே லேசான நடுக்கம் அப்படிங்கிறது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
சண்டை போடுவாங்க, ஆனால் மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. திட்டிப்புட்டா கூட தனியாக போய்ட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்குறது, கௌரவம் அவங்க வந்து தடுக்கும். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அப்படியே ஜாலியாக பேசி, சரிங்க வாடாடி பெருசாக கத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்டவங்களுக்கு லாப வீட்டுக்கு குரு வரதுனால இதுக்கு மேலே முடங்கி கிடந்த தொழில்கள் அப்படிங்கிறது நல்லா முன்னுக்கு வரும். ஒரு அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறத அடையும். 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கலாம். மாதம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சவங்க 15 ரூபா சம்பாதிக்கலாம். 50 ரூபா சம்பாதிச்சவங்க 75 ரூபா சம்பாதிக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தொழில் அப்படிங்கிறது ஒரு 1.5 மடங்கு லாபம் அப்படிங்கிறத சம்பாதிச்சு கொடுக்கும். கூடவே அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை செய்கிறேன், ஒன்றும் வேலை சரியாக அமைய மாட்டேங்குது, எங்கெங்கேயோ ஏறி இறங்குறேன், நானும் ரெஸ்யூம் அடித்தேன், என் காசு பாதி போயிடுச்சு, எத்தனையோ படி ஏறி இறங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை அப்படிங்கிறது படிப்புக்கு தகுந்த அமையும். அதே மாதிரி சில பேர் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட பிடித்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பணியிட சூழல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதான் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஒரு 10 ரூபா சம்பளம் கம்மியாக கொடுத்தா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வேலையில் கௌரவம் இருக்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட இந்த கௌரவத்தோட கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மேலே அதிகாரிகள் அமைவாங்க, நல்ல சக ஊழியர்கள் அமைவாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அலைச்சல் இல்லாத அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும். நல்லதொரு உத்தியோகம் அப்படிங்கிறதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடித்த உடனேயே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருப்பீங்க. 10வது முடிச்சிங்களா, 11வது இந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும், 12வது முடிச்சிட்டோமா இந்த காலேஜில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுல அடுத்து என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருப்பீங்க. நல்லதொரு கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் விரும்பிய கல்லூரிகளில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடித்த மாணவர்கள் பலர் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. அதனால் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதே இந்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, அஷ்டம சனி பாடாப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு 90% கெடுதலை கொடுக்குது அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் கெடுதலை குரு பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது தடுத்துரும். அது ரொம்ப சந்தோஷம்தான். அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 இந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறாரு. இந்த இடங்கள் எல்லாமே புனிதமடையுது. அப்போ 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரர்களால் நன்மை, அதே மாதிரி உங்களால் இளைய சகோதரர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் பங்காளிகளுக்குள்ளே நல்லபடியாக பாகம் பிரிச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாகத்தை உங்கள் பாகத்தை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கலாம். இந்த அப்பாவை சொத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீதியில் நம்ம பாட்டுக்கு பொழப்ப பார்க்கலாம். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்ணில் வந்துட்டு ஒரு புற விழுந்துருச்சு, கண்ணாடி போடுற மாதிரி இருக்குது, கண் வந்துட்டு சரியாக தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே பெரியதொரு அறுவை சிகிச்சை இல்லாமல் சாதாரணமாக குணமடையக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்குது. கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்துலையும் குரு பார்வை இல்லை இருக்குது. அப்படிங்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கும். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படித்து மார்க்கும் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வர்றது, ஒரு நல்லதொரு வேலைக்கு போகிறது, பொறுப்பாக நடந்துக்கிறது, இந்த கொஞ்சம் பாடுறா அப்படின்னோம்னா இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடுறா இந்த பிள்ளை இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறது அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு கேட்குறது அப்படிங்கிறது குளுமையாக இருக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்துப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இதுதான் ரொம்ப அற்புதம். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி நடந்து அடுத்த 4 நாளில் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவும் களத்திரத்தில் ராகுவும் வராங்க. நீங்கள் சர்ப்பதோஷ பிடியில் ஆட்பட போகிறீங்க. 7ஆம் இடத்துல ராகு வராரு அப்படின்னா மோசமான ஒரு ராகு. அது கணவன் மனைவியை கூட பிரித்து டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார். ஆனால் நல்ல வழியாக அந்த இடத்துல குரு பார்வை விழுந்து ராகு புனிதப்பட்டு போகிறாரு. அப்போ 7ஆம் இடத்துல உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறது குரு பார்வையோடு சேர்ந்து ராகு நன்மை அப்படிங்கிறத செய்ய தொடங்குறாரு. அந்த ஒரு வகையில் கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பெரிய அளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஏதோ உடலும் கூடலும் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடும். பெரியதொரு பாதிப்புகள் இல்லாமல்
இந்த அஷ்டம சனியில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள்ங்கிறத செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே. நன்றி, வணக்கம்.